பாவக்காய்க்கு ஒரு குட்டி கதை இருக்குதுங்க. அந்த கதை எனக்கு காய் எடுக்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாமித்திர மகரிஷி கோவத்துக்கு பேர் போன ஒருத்தர். அவரை போய் வசிஷ்ட மகரிஷி தன்னோட திதி விருந்துக்கு வீட்டில் திதி விருந்து நடக்குது, அதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் அவரும் வரேன்னு சொல்லிடுங்காட்டி அவர் சொல்லும்போது ஒரு கண்டிஷன் சொன்னாராம். எனக்கு இலையில 1008 விதமான காய்கறிகள் வைக்கணும், 1008 காய்கறிகள் வைக்கணும்னு சொல்லுங்காட்டி அவர் மனைவிட்டு சொல்லுங்காட்டி அவங்க ஓகே வர சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்களாம். அவரும் வந்தாராம். திதி நோன்பு தான் இலையில பாக்க குழம்பு, பிரண்டை துவையல், பலாக்கறி, அந்த பிஞ்சு பலாக்கறி இருக்கு இல்லைங்களா, அது 8 விதமான காய்கறிகள்லாம் வச்சாங்களாம். சைலண்டாக சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டாராம் அவர். இவருக்கு வசிஷ்டருக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா சத்தமே இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு மனைவிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், பாகக்காய் 200 காய்க்கு சமம், பிரண்டை 300 காய்க்கு சமம், பலா பிஞ்சு 500 காய்கறிகளுக்கு சமம். இதனால் இதையெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அவர் சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்புறம் 8 விதமான காய்கறிகள் வச்சதுனால தான் அவர் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்களாம்.